எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போகலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொலச முத்தாரம்மனை தான் பார்க்க போகிறோம். 2 மாதம் லீவ் இருந்துச்சு, டைமே இல்லை. அதனால ஸ்கூல் ரீஓப்பன் ஒரு சாட்டர்டேவை பார்த்து கிளம்பியாச்சு. அப்படியே ஒவ்வொரியில் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுக்கிட்டோம். அக்டோபர் மாதம் முத்தாரம்மன் கோயிலில் திருவிழா இருக்கிறனால அந்த 3 நாளுக்கு வேண்டி ஒரு வீடு செட்டப்பில் ரெண்ட்டுக்கு வீடு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா போன தடவை கொஞ்சம் லாங்கில் வீடு எடுத்துட்டோம். அது குழந்தைங்களை வச்சுட்டு கோயிலுக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கோயில் பக்கத்தில் ஏதாவது ரெண்ட்டுக்கு ரூமோ வீடோ அவைலபிளாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது யாருக்கு யூஸ் ஆகுன்னா குழந்தை வச்சிருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா தூரத்துலேருந்து நடந்துலாம் வர முடியாது. கோயிலை பார்க்கணுன்னா நல்லா க்ரௌடாகவும் இருக்கும். இனி ஆடி மாதம் குலசேகரப்பட்டினத்தில் ஆடி கூடையும் இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்க. அப்படியே வாமி மேடத்துக்கு ஒரு மொட்டையை அடிச்சு விட்டுட்டு நல்லபடியாக தரிசனமும் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு தரிசனம். நான் கோயிலுக்கு போகும்போது தான் ஏதாவது நினச்சிட்டே போவேன். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த முத்தாரம்மா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்பிடுவாங்க. இவர் சும்மா தான் நின்றுட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நம்பி இந்த கோட்டைக்கு வந்திருக்கலாம் மக்கா, உனக்கு நான் இருக்கேன் மக்கான்னு சொல்லி தைரியமாக என்னை அனுப்பி வச்சாரு. அப்படியே வீரமனோகரி அம்மனையும் பார்க்க போயாச்சு. இந்த பைரவரை பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலில் பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. அடிக்கடி அங்கே தான் நிற்பாரு. யாரையும் டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டாரு. அப்படியே எங்கள் கடையில இருந்து லெமனும் கொஞ்சம் பூஜைக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு போயிருந்தேன். மாலை கட்டி போட்டணும்னு சொல்லி. இந்த காளி கோயில் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுதேன். அப்படியே கெட்டி வச்ச லெமன் மாலையை சாமி கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியாக தரிசனத்தெல்லாம் முடிச்சாச்சு. அங்கே பால் தருவாங்க பிரசாதமாக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.